பில்பாஸ் 1917 மே 3 வந்து ஒன்டேரியாவில் வந்து பிறந்தவர். இவரை வந்து செல்லமா வந்து பிபின்னு கூப்பிடுவாங்க. கன்னடியன் பத்திரிகையில கன்னட நாட்டு யுத்த தொடர்பாளராக பணியாற்றினாரு. வந்து 2ஆம் உலக யுத்தம், கொரிய யுத்தத்துல வந்து இவருடைய பங்களிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. பில்பாஸ் வந்து ஏராளமான மொழியை வந்து அறிஞ்சவர். இங்கிலீஷு, பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன், டச்சு, ரஷ்யன், கொரியன், ஜப்பான் மொழி, இப்படி நிறைய மொழி வந்து பேசுவார். இவர் வந்து ஓட்டோவில் வந்து ஆர்கெஸ்ட்ரா குழு வச்சிருந்தாரு. இவர் ஒரு இசையமைப்பாளர். 1937 வந்து டொரண்டோ செல்றாரு. இவர் வந்து டைம்ஸ் ஆஃப் லண்டனுக்காக வந்து செய்தி தொடர்பாளராக வந்து அங்கே வந்து பல மாதங்கள் வந்து பணியாற்றி இருந்தாரு. 1941 வந்து ஒட்டாவோ பல்கலைக்கழகத்தில் வந்து இளங்கலையில் பட்டம் பெற்றிருந்தார். 1943 வந்து கன்னடியன் கார்பரேஷன்ல வந்து PRO பதவி வகிச்சாரு. இவர் நிறைய பத்திரிகையாளர்களை வந்து இத்தாலிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. 1945 வந்து ஹாலந்து நாட்டு விடுதலை போரை வந்து பதிவு செய்யணும்னு சொல்லி இத்தாலியை விட்டு கிளம்பினாரு. 1950 வந்து கொரிய யுத்தகலம் அங்கே வெடிச்சப்ப வந்து என்னன்னா பில்பாஸ் வந்து என்னன்னா முன்னணி பத்திரிகையாளராக அங்கே யுத்தகல செய்திகளை வந்து வெளிக்கொண்டு வந்தாரு. இதோட வந்து முக்கியமான களங்களை வந்து பில்பாஸ் வந்து நேரில் கண்டு அதை வந்து வெளியில கொண்டு வந்தாரு. அது சில வந்து பெரிய பிரச்சனையாகவும் கொண்டு ஆச்சு. அது கன்னடிய இராணுவம் வந்து கெடுபிடி காரணமாக வந்து சுதந்திரமாக வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா இவர் வந்து யூசன் என்பவரை வந்து என்னன்னா பட்ரிசியா இளவரசிக்கு வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சாரு. படைகளோட வந்து போர்க்குற்றங்களை வந்து எந்த விதமான மறைவு இல்லாமல் வந்து ஓப்பனாகவே வந்து வெளியிட்டாரு. பத்திரிகையாளர்கள் வந்து சமரசத்துக்கு அழைச்சும் இவர் வந்து அதுக்கு வந்து கட்டுப்படல. என்ன ஒரு பிரச்சனைனா வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் வந்து 2 கொரிய இளம் பெண்களை வந்து கன்னட நாட்டு சிப்பாய்கள் வந்து கற்பழிச்சிட்டாங்க. அது தொடர்ச்சியாக வந்து கொரிய சிப்பாய் மீது வந்து குண்டு வீச்சு வந்து நடக்குது. பில்பாஸ் வந்து இந்த நிகழ்வை வந்து என்னன்னா இந்த அநீதியை வந்து இது பின்னணியோட ஃபுல் படமா எடுத்து செய்தித்தாள்லையும் பிரசுரம் பண்றாரு. இது பத்திரிகையில வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரி வரல, கொஞ்சம் மாறி வருது, வேற டோன்ல மாறி வருது. கன்னட நாட்டு செய்தி நிறுவனத்துக்கு வந்து கொரிய யுத்தம் வந்து முடிஞ்சோன்னே இவர் பில்பாஸ் வந்து மாஸ்கோவுக்கு போய் இதை பத்தி உண்மை உறவுகளை எல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமா கொண்டு வந்துடுறாரு. 1982 வந்து இவர் வந்து ஓய்வு பெறாரு. கப்பல்ல வந்து உலகம் முழுவதும் பயணம் செய்யறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இலங்கையில வந்து குடியேறாரு. 100ஆம் வயதுல வந்து 17 அக்டோபர் 2007 நிமோனியாவால இறந்து போறாரு. 1951 தேசிய செய்தித்தாளுக்கான சிறப்பு விருதை பெறாரு. 1954 சிறந்த பணியாளர் தொடர்புக்கான விருதை பெறாரு. 1998 வந்து கன்னடியன் நியூஸோட ஹால் ஆஃப் ஃபேமுக்கான ஒரு அங்கீகாரத்துக்குரிய விருதையும் இவர் பெற்றிருக்காரு. லூகாஸ் டோலகா பிரெஞ்சு நாட்டில் வந்து 1978 ஆகஸ்ட் 19 வந்து பிறந்தவர். இவர் வந்து பிரெஞ்சு தந்தைக்கும் ஜெர்மன் தாய்க்கும் பிறந்தவர். இவர் வந்து என்னன்னா இரட்டை குடிமை, பிரெஞ்சு ஜெர்மன் நாட்டோட குடியுரிமை வந்து பெற்றவரும் கூட. பாரிஸ்ல வந்து பிறந்து வளர்ந்த லூகாஸ் வந்து ஐரோப்பிய பிரஸ் போட்டோகிராஃப், அதாவது ஐரோப்பிய பிரஸ் போட்டோ ஏஜென்சியோட புகைப்பட கலைஞராக வந்து பணியாற்றி இருக்காரு. பாரிஸ் நகரத்தோட பின்னணியில வந்து ஏராளமான கதைகளை கொண்ட 2018 புகைப்படங்களுடைய கூடிய ஒரு தொகுப்பை வந்து லூகாஸ் வந்து எழுதி வந்து வெளியிட்டிருக்காரு. ஜனவரி 14 வந்து டூனிஸ் நகர்ல வந்து ஒரு கண்டன பேரை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கண்டன பேரை கூட்டி வந்து பத்திரிகையாளர்களோடு இவரும் சேர்ந்துதான் எல்லாருமே ஒரு குழுவா தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் புகை கொண்டு வீசுறது இவர் தலை மேல பட்டு பெரிய அளவு வந்து என்னன்னா சேதம் ஆகுது. ஸோ உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து இறந்து போறாரு.
புகைப்பட பத்திரிகைக்காக 2011ஆம் ஆண்டு, அதாவது இவருடைய பேர்ல லூகாஸ் டோலகா பெயர்ல வந்து இவரை வந்து கௌரவிக்கிறதுக்காக இவர் பெயர்ல வந்து 2011ல இருந்து விருது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.